வணக்கம். 25/4/2026 சனிக்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்றைய தேதி இன்று இரவு 10:39 வரை நவமி, அதன் முன்பு தசமி. இன்றைய நட்சத்திரங்கள் இன்று இரவு 11:50 வரை ஆயில்யம், பின்பு மகம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று இரவு 11:50 வரை பூராடம், பின்பு உத்திராடம். கவனமாக இருக்க வேண்டிய ராசி தனுசு ராசி என்பவர்கள். மேசராசி என்பவர்களே, இன்று எடுக்கும் அனைத்து காரியங்களிலும் காரிய வெற்றி உண்டு. பூர்வீக சொத்துக்களை வாங்க விற்க என்ற ஏற்ற நாள். ரிஷபராசி என்பவர்களே, இன்று முயற்சிக்கேற்ற பலன்கள் உண்டு. நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு இன்று பலன்கள் கிடைக்கும். மிதுனராசி என்பவர்களே, இன்று சொல்வாக்கு செல்வாக்கு மேலோங்கும் நாள். பேச்சினில் மற்றும் சூழ்நிலை அறிந்து பேசுவது நல்லது. கடகராசி என்பவர்களே, இன்று பலதரப்பட்ட சிந்தனைகளால் மனம் குழப்பமடையும். எனவே எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது நல்லது. சிம்மராசி என்பவர்களே, இன்று வீண் விரயம், வீண் அலைச்சலை காட்டுகிறது. எனவே இக்காரியத்திலும் பதற்றப்படாமல் நிதானமாக செயல்படவும். கன்னிராசி என்பவர்களே, இன்று லாபம் உண்டு. எடுக்கும் அனைத்து காரியங்களிலும் காரிய வெற்றி பெறுவீர்கள். துலாம் ராசி என்பவர்களே, இன்று தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டு. அதிகாரிகளின் ஆதரவு உண்டு. எடுக்கும் காரியங்களில் வெற்றி பெறுவீர்கள். விருச்சிக ராசி என்பவர்களே, பாக்கியத்தில் சந்திரன் உள்ளார். எனவே எடுக்கும் அனைத்து காரியங்களிலும் காரிய வெற்றி பெறுவீர்கள். வரவேண்டிய பாக்கிய வசூலாகின்றி பரசப்படுத்தும் நாள். தனுசு ராசி என்பவர்களே, இன்று சந்திராஷ்டமம் தொடர்வதால் புதிய முயற்சியில் அறவை தவிர்க்கவும். மற்றவர்கள் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கவும். மற்றவர்களின் விஷயங்களை தலையிடாமல் இருப்பது மிகவும் நல்லது. உடல்நிலையில் கவனம் செலுத்துவது நல்லது. மகராசி என்பவர்களே, இன்று கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும். எடுக்கும் அனைத்து காரியங்களிலும் காரிய வெற்றி பெற்று மன நிம்மதி பெறுவீர்கள். பேச்சாளர் இன்று காரியத்தை சாய்த்துக் கொள்வீர்கள். கும்பராசி என்பவர்களே, இன்று மற்றவர்களின் பேச்சுக்களால் மனம் சஞ்சலப்படும் சூழ்நிலை உருவாகலாம். எனவே மற்றவர்களுடன் வீண் வாக்குவாதங்கள் தவிர்ப்பது நல்லது. மீனராசி என்பவர்களே, இன்று பஞ்சமத்தில் சந்திரன் உள்ளார். எனவே எடுக்கும் அனைத்து காரியங்களிலும் காரிய வெற்றி பெறுவீர்கள். மற்றவர்கள் வீண் வாக்குவாதங்கள் மட்டும் தவிர்ப்பது நல்லது. வணக்கம் வீட்டுக்குள்ளே நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். நன்றி, வணக்கம். மற்ற பதிவில்